அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகிட்ட ஒரு அறிவிப்பு வந்துக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பார்த்தீங்களா இந்த அறநிலைத்துறை சென்னையில் இருக்குது. இந்த ஆபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்துக்குது. இத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில், இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பழனி முருகன், திருவண்ணாமலை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேகன்சி வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே விட்டுருந்தாங்க. நாமளும் விண்ணப்பிச்சோம். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூக்குமே நம்மளை கூப்பிடல. அதை பற்றின தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. எந்த ஒரு அப்டேட்டு எதுவுமே வர கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி எம்பிசி கேண்டிடேட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ஒரு யூஆர் கேட்டகரின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 18லேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜில் இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெக்குயர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இன்னும் நிறையா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் நல்லா வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. குறுகிய பட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்களா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி மார்க் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூ லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் இன்டர்வியூவில் டேரெக்டாக கலந்துக்கலாம். கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்களா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்டிங்னா 14/5/2025 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. விண்ணப்பம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இறுதி எப்போ லாஸ்ட் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/5/2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்குலாம் ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்யறது எல்லாமே நம்ம சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாமல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விண்ணப்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வச்சு அனுப்புன்னு சொல்லி பார்க்கலாம். சான்றப்பட்ட கல்வி தகுதிக்கான நகல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய மார்க் ஷீட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கலாம், 12th படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8வது தான் படிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதோட நகல் வைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவரான ஒருவர்கிட்ட நன்னடத்தை சான்றிதழ் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில், காலேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சான்றிதழ் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது பணியில் இருந்தால் நிறுவனத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ஜெக்ஷன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சாலும் வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துருந்தீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் மேக்ஸிமம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை அலுவலக உதவியாளர் விண்ணப்ப படிவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கடவு சீட்டு அளவில் புகைப்படம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்துக்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் கேட்குறாங்க. உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத புரியுற மாதிரி எழுதிங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எழுதாதீங்க. எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணாங்க. உங்களுடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலினம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாலினம் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய நிரந்தர முகவரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தொடர்புக்கான முகவரின்னு சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்பினா உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கிற முகவரி வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் முகவரின்னு கேட்குறேன். உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனம் மற்றும் வகுப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க. இது நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மதம் இனம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. அடுத்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கரண்டில் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மொழியெலாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ். அந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டிங்களா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிராகரிச்சிருவாங்க. அதனால் முதல் மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மொழி ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதோட பதிவு எண் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு எண் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவலகம் எங்கே இருக்குதோ அதோட அட்ரஸ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. தற்போது பணியில் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அதோட வந்து பார்த்திங்கன்னா விவரம் கேட்குறாங்க. அதே மாதிரி என்ஓசி வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற குறிப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுறலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. எந்த தேதி விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதி போட்டுருங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் கையப்பன்னு சொல்லியிருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய சைன் பண்ணிங்க. என்ஓசி எதுக்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. திடீர்னு இந்த ஜாப் கிடைச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து கூட வச்சுருப்பீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசி வந்து பார்த்திங்கன்னா இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ஓசி கொடுப்பாங்க. அந்த என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இதில் முக்கியமாக நான் பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் விவரம்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம், எல்லாம் விட்டுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்து இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 28/5/2025 மாலை 5:45 வந்து பார்த்திங்கன்னா ஆணையர் இந்து சம அறநிலைத்துறை 119 உத்தமர் காந்தி சாலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் சென்னையில் இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டபடி அல்லது உரிய சான்றிதழ் நகர் இணைக்க தவறினால் இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28/5/2025 மேலே நீங்கள் அப்ளிகேஷன் உங்கள் போய் சேர்ந்தாலும் நிராகரிக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன எல்லா சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கணும். அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படணும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக ஏதாவது தெரியலனா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கெலாம் இன்டர்வியூ வந்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியலனா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.